ஐ எம் ராஜேஸ்வரி, TV9. சூசைடா? ஓகே, நோ ப்ராப்ளம். வேணு, மைக்க கொடு. கேமரா ரெடி? இங்க ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கை மேல வெறுப்பு வந்துருச்சு, அதனால சூசைட் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஓவர் டு ஸ்டுடியோ. அவங்களோட கருத்தை தெரிஞ்சுக்கலாம். நீங்க இங்க சாகரத்துக்கு வந்தீங்களா? ஐயோ ஒண்ணு இல்லைங்க. இல்லனா யாரையாவது கொல்றதுக்கு வந்தீங்களா? என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எதுக்காக சாகணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, எனக்கு என்ன அவசியம்? ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒரே நிமிஷம் சார். உங்க வாழ்க்கை உங்க இஷ்டம், நீங்க நினைச்சபடி பண்ணுங்க. ஆனா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல சார், அட்லீஸ்ட் உங்க பேரையாவது சொல்லுங்க. என் பேர் அமர். என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஒன்னும் பண்ணாம தான் இருக்கேன். ஓ சாரி. ஓ இட்ஸ் ஓகே. லவ் ஃபெயிலியரா? அப்போ என்ன ஆச்சு? உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் சாகிறது தானா? எதுக்காக சாகணும்னு நினைச்சீங்க? உங்களுக்கு விருப்பம் இருந்தாதான் சொல்லுங்க. எங்க தேடினாலும் சந்திரபாபு கிடைக்கவே இல்லை. என்னடா பண்றதே? ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வீட்டுக்கு என்ன மூஞ்சி வச்சுடா போக முடியும்? டே அமர், எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. ஒரே பையன்ட்டி வீட்டில் ரொம்ப சிரமம் வளர்த்துருக்காங்க. இந்த சினிமாவோட பைத்தியம் மேல வீட்டில் சொல்லாமே வந்திருக்கேன். சே, எவ்வளோ நாள்லேருந்து சேர்த்து வச்ச பணம்டா ஒரே நாளில் எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த ஞாபகம் வந்தாலே சாவரம் தோந்து. இருக்கிறத வித்துட்டு பணம் அமைச்சிருக்காங்கடா எங்க வீட்டுக்காரங்க. இங்க எல்லாம் போச்சுன்னு தெரிஞ்சா சத்துருவாங்கடா. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. அந்த சந்திரமௌலி நம்மளை நம்ம வச்சு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காண்டா. அவன் சாவடிக்கும் தோன்றான். சாப்பாட்டுக்காக வேலைக்காக ஊரு விட்டு பட்டணத்துக்கு வந்து ஓ பாட்டா சாரே, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். மேல இருந்து மலையை வந்து எவ்வளவு கஷ்டம் வந்துடுச்சு. நீ போற வழியை அடிச்சிடுச்சு. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். பாரு பிரதர், ஏதோ துரோகம் சொல்லிட்டு இருக்கே. நமக்கு துரோகம் பண்றது நம்மளால தான் பண்ண முடியும். நம்பாவதவங்களை பண்ண முடியுமா? சோ திட்டுறது நிறுத்து, சாப்பாடை பத்தி யோசிங்க. ஆமா நீங்க, ஓ சாரி, நான் யாருன்றது உங்களுக்கு சொல்லவே மறந்துட்டேன். நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதில்ல. என் பேரு ஈஸ்வர். இங்க பக்கத்தில் இருக்கிற பார்ல ஆர்கெஸ்ட்ரால பாட பாடுவேன். ஆமா நீங்க? இவன் பேர் அவருங்க. ஹீரோ ஆகிறதுக்கு வந்திருக்கா. வீடு கார்த்திக். இவருக்கு மியூசிக்னா ரொம்ப இஷ்டம். என் பேர் சேது. சினிமா கதை எழுதுறதுக்காக வந்திருக்கேன். ஆனா ஒருத்தன். ஓகே ஓகே, மேட்ரு புரிஞ்சிச்சு. எவ்வளோ ஆசையோட பஸ் இறங்கினா உங்களை எவனோ ஒரு கையில சிக்கிட்டீங்க. அவன் பர்ஸ் காலி பண்ணிட்டான், அதானே? சரி, இப்போதைக்கு என் கையில் இருக்கிற இந்த 100 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நோட்டோட உங்க வழி தேடி போவீங்களோ இல்ல பஸ்ஸை ஏறுவீங்களோ உங்க இஷ்டம். வாங்கிக்கோங்க. பரவாயில்ல சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கீங்க. எவ்வளவோ சாயம் சாயிருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். முன்னாடி போயிட்டு வயிறு நிறைய சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் சந்திக்கலாம். இப்போ சொல்லுங்கடா, இருப்பீங்களா ஊர் போவீங்களா? பயப்படுதுங்கடா. இந்த காசு வாங்கிக்கோங்க. இருந்தா இருங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம். சார் இல்லைங்க சார், வேணுங்க சார், அடிக்காதீங்க சார். காசு கொடுக்க மாட்டேங்க சார். சார் வேணுங்க சார், சார் வேணுங்க சார், என் காசு கொடுக்காதீங்க சார். சார் வேணாம், சார் வேணாம். ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க சார். சார் சார் அடிக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். சார் வேணாம் சார்,
சார் என் பணம் சார் சார் புடிங்காதீங்க சார் சார் ப்ளீஸ் சார் சார் விட்டுருங்க சார் 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 என் பணம் சார் 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 விட்டுருங்க சார் சார் விட்டுருங்க சார் சின்ன பையன் கிட்ட காசு பிடிக்கிற ஏய் நீ யாரா ஏய் யாரா பேசுறீங்க டாய் உங்க நல்ல ஒரு வலு பண்றடா அவங்க உன்னை எதுக்கு எடுக்கிறாங்க? என்னடா செல்லம், எந்த காசுக்கார அவங்க கிட்ட ஆடு வாங்கியிருக்கேன்? ஆமாங்க சார், நான் வலிச்சு சம்பாதிக்கிற பணம் சார். சார் உன் காசு உங்களுக்கு வந்துச்சுல்ல, போ. டேய் எங்க சார்? என் கூட எங்க ஆத்துக்கு வாங்க சார். எங்க தாத்தா இருப்பாரு, அவர்கிட்ட சொல்றேன். வாங்க சார். டேய் இவன் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, இவன் வேற மாதிரி. என்ன சார் யோசிக்கிறீங்க? வாங்க சார், வாங்க சார், வாங்க. வாங்க சார். சார் நாங்க இங்கதாங்க இருப்போம். இந்த வீடு யாருது சார்? அவர் தான் சார் எங்க எஜமா. அவங்கதா? சரி வா, வாங்க சார். தாத்தா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க சார், இவங்க தான் என் தாத்தா. யாரா சண்டை இவங்க? தாத்தா, ரவுடி பசங்க வந்து என்ன பணத்துக்காக அடிக்கும் போது இந்த அண்ணாங்க தான் வந்து என்ன காப்பாத்திருக்காங்க. அப்படியா? சமயத்துக்கு கடவுளை மாதிரி வந்து எங்க பையனை காப்பாத்திருக்கீங்க. உங்க ருணம் எப்படிங்க தீர்த்திருக்கீங்க? இவங்களும் நம்ம கூட தான் இருப்பாங்க. சரிடா. அவங்களுக்கு வேலை கிடைச்ச வந்துருவே போயிடுவாங்க. சரிடா சரிடா. சரி சரி, சரி நீ எப்படி சொல்ற அப்படிதான். என்னது யாருமே காணோம்? ஏய் யார் நீங்க? சார், இன்னைக்கு நடிக்கிற அந்த கார் படத்துல நான் செகண்ட் ஹீரோவா நடிக்க போறேன். மா யூனிட்டிங் இன்னும் வரலையா சார்? யோ, எவ்வளோ ஷூட்டிங் இருந்தாலும் இவ்வளோ மார்னிங்கா வந்து வாங்க. போயா, போயிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வாயா. என்னையா நீ போயா? ஆடா போயான்ற. ஆடா பைத்தியக்கார பேர. யார் எவனு பார்த்தாலும் ஹீரோ தான். சார் கீஸ் கொடுங்க, பார்க் பண்றேன். ஓகே. ஹலோ. டேய் என்னடா தெரியும் உனக்கு போலீஸ் பத்தி? எங்க போலீஸ்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம்டா. அவ்வளவு ஏன் நாங்க இல்லாம உங்களை ஒரு நாள் இருக்க முடியாதுடா. நீங்க மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நைட்டு தூங்குற வரைக்கும் நாங்க இல்லாம ஒரு வாடி உங்களால முன்னாடி போட முடியாது. யாரவன்? அமரன்ட்டு புது ஆர்டிஸ்ட். அவனுக்கு ரொம்ப டேலண்ட் இருக்கு. ஓஹோ சரி, என்ன பேர் சொல்லிருக்க? அமர் சார். இவனை பார்த்தா என் ஏர்லி டேஸ் ஞாபகம் வந்திருக்கேன். சார் ஷார்ட் ரெடி. ஆ சரி வா. என்ன எல்லாம் போன மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஒரு சான்ஸ் போனா
வாழ்க்கை அதோட முடிஞ்சுச்சா? அப்படி சொல்லுங்க சார். நான் எவ்வளவு சொல்லலாம்னு கேட்க மாட்டேங்கிறான். அமர், எதுக்கு கவலைப்படுற? ஏந்திரிச்சு என்ன பண்ணுவோன்னு பாரு. நான் சொல்றது கேளு. ட்ரை பண்ணி தோத்தவே கூடாது. எப்படி ஆனாலும் சாதிக்கணும். முயற்சி பண்ணாம இருந்தா தோத்துடுவோம். தோற்றம் பண்ண ஒண்ணுமே இல்லை. முயற்சி பண்ணாம இருந்ததா தோற்றது நம்ம கையோட நம்ம கூப்பிட்ட மாதிரி. ஏந்திரி அமர், முயற்சி பண்ணு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். முயற்சியில நான் ஒண்ணுமே தப்பு பண்ணல. ஏந்திரி அமர், முயற்சி பண்ணாதான் ஏதோ ஒரு சாதிக்க முடியும். ஏந்திரி, முயற்சி பண்ணு. நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் கையில கடிச்சு எல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொன்னோம். இல்ல இங்கே வந்து சாதனை பண்ணான்னு சொன்னா நீயே இப்படி சொன்ன எப்படிடா? என்னாச்சா தைரியம் வரல? அப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வேற, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வேறடா. என்னடா சுச்சுவேஷன்? என்ன சுச்சுவேஷன்? சுச்சுவேஷன்ல ஒண்ணுமே இல்லை. நீ தான் மாறிட்ட. என்ன தம்பி? இந்த ஏரியாக்கு நீ புதுசு நினைக்கிறேன். இந்த ஏரியா பத்தி உனக்கு தெரியாது. பாக்குறதுக்கு நல்லா வந்தா இருக்க. இங்க இருந்தவங்க எல்லாம் ஸ்நேகம் பண்ண உயிரை கொடுப்பாங்க, இல்லைன்னா உயிரை எடுப்பாங்க. அப்படின்னா இப்போதைக்கே உனக்கு மேடர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்னடான்னா எங்க காலனி பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு துரோகம் பண்ணிட்டேன். உன் பத்தி எனக்கு புரியுது. நான் சொன்ன மாதிரி நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னா உன் உயிரை இவனுக்கு ஒண்ணுமே இல்லை. இவன் என்ன பண்ணுவான்னு நினைச்சேன்னா என் பத்தி உனக்கு தெரியாத. உங்க அப்பா எம்எல்ஏ இருக்கலாம், பணக்காரனே ஆகலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன். உங்க அப்பாக்கு சொல்றியோ அவனோட அப்பாக்கு சொல்றியோ எனக்கு தெரியாது. வெள்ளன், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எப்படி இருக்க? நல்லா இருக்கே குணால். உன்கிட்ட ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன். அது உன் வேலை இருக்காது. உனக்கு எவ்வளவு தடவை சிங்கரா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த சான்ஸ் நீ வேணான்ற. அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன் மேலே வேறு வருது எனக்கு பிடிக்காது. இது என் ஒப்பீனியன் மட்டும்தான். இப்போதுக்கு அந்த விஷயம் பற்றி பேச வேணாம். இப்போ அதை பற்றி தேவையில்லாத டிஸ்கஷன் எதுக்கு? ரொம்ப நேரம் அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம், ஹாப்பியாக பேசியிருப்போம். ஓகே, இன்னும் நீ மாறவே இல்லை. சரி விடுறா. சரி, உனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாமா? எனக்கு ஹெல்ப் பண்ணதா இருந்தா எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தான். யார் அவங்க? இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் சார். வணக்கம். ஹீ இஸ் மிஸ்டர் அமர். ஹலோ, உங்களை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமாங்க சார்,
நான் ஆர்டிஸ்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, இவன் தான் கார்த்திக். ஹலோ ஹலோ சார். இவன் தான் ஜீது. ஹாய். ஹலோ சார். இவங்க 3 பேரும் ரொம்ப டேலண்டட். அது ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் சிட்டிக்கு வந்திருக்காங்க. ஆனா வந்ததும் ஒருத்தன் கையில சிக்கிட்டு எல்லாம் போச்சு. அப்போதான் நான் இவங்கள பார்த்துருக்கேன். குணால், நீ தான் ஏதோ பண்ணி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஓகே கைஸ், நான் உங்க எல்லாரையும் கண்டிப்பா என்கரேஜ் பண்ணுவேன். பட் முன்னாடி நீங்கள ஒன்று கத்துக்கணும். அது என்னன்னா, இங்க சான்ஸ் கொடுக்கறதவங்க விட ஏமாற்றுறதுக்கே நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீங்க சிக்காம பார்த்துக்கோங்க. ஓகே சார். ஷார்ட் ரெடி. வந்துட்டு இருக்கேன். ஈஸ்வர், முன்னாடி அவங்கள்ட்ட சின்சியரா ட்ரை பண்ண சொல்லு. அப்பவும் எதுவும் வரலன்னா என் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். வரேன். தேங்க்யூ குணால். தேங்க்யூ. ஓகே கைஸ், பாய். தேங்க்யூ சார். நான் சொல்லிருக்கேன்ல, குணால் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். நீங்க எங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு உங்களை பத்தி சொல்லிட்டு வரேன். சரி. சக்சஸ், கிராண்ட் சக்சஸ். அடுத்த சூப்பர் ஸ்டார் நீதாயா? என்ன சார், டைரக்டருக்கு சொன்னாரா? ஓகே சொன்னாரா? உள்ள கிருஷ்ணவம்சி உங்க போட்டோ பார்த்த உடனே ஷாக். கிருஷ்ணவம்சி சாரா? கட்கவுன் நின்று பிள்ளையாடுத்தா முராரி 100% அவங்க தான். ரவி தேஜா, ஸ்ரீகாந்த், பிரபாஸோட மூவி பண்ணி பண்ணி பூர் அடிச்சிச்சா. புதுசு ஆளுங்களுக்காக தேடிட்டு இருக்க, நீ கடிச்சிருக்க. யுவர் லக்கி. அவங்க மாதிரி தான் நீயும் ஸ்டார் ஆயிடுவே. டே அமர், கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. எது இருந்தாலும் கோல்டன் சான்ஸ் அடிச்சிருக்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். சரி பாரு, இவர் இங்கே தான் வெயிட் பண்ணிருப்பாரு. அப்போ வரைக்கும் நம்ம போயிட்டு என் கிஃப்ட் பற்றி பார்க்கலாம். அப்போ வரைக்கும் நீ இங்கே இரு. ஓகே ஓகே. யா இவனும் எனக்கு துரோகம் பண்ணிருக்கா. இன்னும் முடியாது. இந்த ஃபீலுக்கு நான் செட் ஆக மாட்டேன். இன்னும் எதிர்பார்ப்பு என்னால முடியாது. சொல்லுமா, நான் வர வரைக்கும் நீங்க எங்கேயும் போகக்கூடாது. நான் 10 மினிட்ஸ் வருவேன். நான் வந்ததுக்கப்புறம் எல்லாம் பேசியிருப்போம். ஸோ நீங்கள் இப்போ போலான்ட்டு டிசைட் பண்ணிருக்கீங்க. ஓகே 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 ஓகே. நான் உங்களை நிறுத்த மாட்டேன். நீங்க ஹாப்பியா உன் வீட்டுக்கு போகலாம். இதுக்குண்ணா நான் அப்போ நிறுத்தினா நீ நிறுத்த மாட்டீங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்லுவீங்க? வீட்டுக்கிட்ட ஏதாவது சாதிப்போன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்கல்ல. ஸோ இப்போ வீட்டுக்கு எதுக்கு போகலான்னு நினைக்கிறீங்க? சார், இங்க டேலண்டே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. டேய் நான்சென்ஸ். இந்த மாதிரி காக்கா பேச்சு என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, புரிஞ்சுச்சா? இன்னும் கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணுங்க. அதையும் ஜஸ்ட் ஜனவரி 1 வரைக்கும். ஓகே? ஒரு நிமிஷம் அங்க நில்லுங்க. உங்களா
என்னடா ஊம்பக்கேங்க பின்னாடி லாரியில் வருதுடா. ஓ சார், இந்த சான்ஸ் கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணுவதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எவ்வளோ சொன்னாலும் உங்களை பார்த்து கம்மி தான் சார். இட்ஸ் ஓகே. இப்போ நான் ரைடராக இருந்தேன்னா அது உங்களால் தான் சார். எனக்கு மியூசிக் சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே 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 ஓகே. இந்த நாள் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன்னா இது நீங்கள் ஏதோ சொல்லுவீங்கிறேன்னு இல்லை. என் பற்றி பெருமையாக சொன்னால் எனக்கு பிடிக்கவோ பிடிக்காது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு வாட்டி சான்ஸ் வர மாதிரி உதவி போயிடும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அப்போதான் சக்ஸஸ் ஆகும். நம்ம நினச்சி சாதிக்க முடியும். நீங்கள் சொன்னது கரெக்ட் சார். 100% கரெக்ட் சார். நான் இப்போ உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் ஈஸ்வர் பேச்சு மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை. ஈஸ்வர் தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கார் சார். சான்ஸ் வரலன்னா எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் வேஸ்ட் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். உண்மையா? எனக்கு சொல்லவே இல்லை, இப்போ சொல்கிறேன்ல. அன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் என்னை என்கரேஜ் பண்ணனால தான் இன்னைக்கு நான் ஒரு ஸ்டேஜில் இருக்கேன். அதனால ப்ரொடியூசரை படம் இருக்கிற என்ன ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வராதீங்க. ஐயோ, ஓ காட், ஐயோ, இதுக்காகவா சாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க? நான் வரது கொஞ்சம் லேட்டா இருந்தா காலிவுட் ஒரு நல்ல நடிகரை மிஸ் பண்ணிருக்கும். ப்ளீஸ் மேடம், அப்படி பேசாதீங்க. பாருங்க அமர், சாவு ரொம்ப புனிதமானது. உண்மையான அறிவாளிகள் எல்லாம் இந்த உலகம் நிரந்தரம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா சாவ எதிர்க்கலாம்னு சொல்லல. சோ டெத் இஸ் கிரேட். என்ன ராஜேஸ்வரி அவர்களே, பாருங்க ராஜேஸ்வரி அவர்களே, உங்க பிலாஸ்பியோட என்ன பயமுத்தாதீங்க. வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. நான் என்ன பண்ணுவேன்றதை நீங்களே சொல்லுங்க. குட், ஒரு வழிக்கு வந்துட்டீங்க. நாளைக்கு பிரசாத் ஸ்டுடியோஸ்க்கு வந்து என்ன மீட் பண்ணுங்க. எப்படி? ஓஹோ மகானே, என்ன இவ்ளோ கேள்வி? நாளைக்கு உங்க தெருங்கேற்றம் ஆரம்பம். ஓகேவா? இந்தா என் விசிட்டிங் கார்டு. தேங்க்யூ மேடம். ஐயோ, இந்த தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி சக்சஸ். தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய். பாவம், இன்னோசென்ட். போலேரோ, ஓய் போலேரோ, என்ன நீ இப்படி ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்க? எதிரி, என் குழந்தை போய் எவ்வளோ நாள் ஆச்சு? 2 மாசம் ஆச்சு. அதுக்குள்ள எப்படி இருக்கானோ, எங்க இருக்கானோ, எங்க எப்படி சாப்பிட்றானோ இல்லையோ தெரியலையே. ஏனாடி நீ ஆத்துக்கு பெரியவன், அவன் எங்கடி அனுப்பாதடியாண்ணா? என் பேச்சு கேட்டியா நீ? என் பையன் படத்துல பாவா நல்லா ஹீரோவா வருவான்னு சொல்லிட்டு ஏந்திரி குதிரிச்சிருக்கல. அம்மாவும் பையனும் ஒன்னா சேர்ந்து எனக்கு இருக்கிற நிலத்தை வித்துற வரைக்கும் என உயிர் வாங்கியிருக்கீங்க. உனக்கு கவலையே இல்லையா? எனக்கு எதுக்கடி இருக்காது. நான் யாரும் கிடையாது, அவனோட அப்பன் தானே. அவனை இட்டு வெறுக்க முடியாதாலதா இந்த படம் கிடும் நமக்கு ஒத்துக்காகாதன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருக்கேன். கேட்டியா? பையன் சம்பாரிச்சு வந்தா உக்காந்து சாப்பிடணும்னு நினைச்சேன். ஆமாண்டி ஆமா, அவன் சம்பாதிக்கிறா, அதோட நான் சாப்பிட்டு தூங்கிடலான்னு நினைச்சிருக்கேன். ஏன்டி போலேரு ஒரு பேச்சு சொல்ல. நான் அனுபவிச்ச கஷ்டத்தை என் பையனுக்கு வரக்கூடாதுன்ட்டு நான் கஷ்டப்பட்டு அவனை படிச்சு வச்சிருக்கேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்னடி பண்ணிருக்கான்? எனக்கு வந்த அந்த கஷ்டம் அவங்க 2 பேருக்கும் வரக்கூடாதுண்டா. அவங்க 2 பேருக்காக தான் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கேன். இப்போ பார்த்தா அவங்க 2 பேரும் நம்ம பேச்சு கேட்காம என்ன பண்ணிருக்காங்க மட்டும் பாரு. படம் பாடுவான்ட்டு பட்டணத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம நிலைமை என்னடி? நிறுத்தியா? என் உயிரை வாங்கிட்டாங்கடி. பேசியா பேசு. உன்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு தான் நான் உயிரோட இருக்கேன். பையன் போயிட்டு 2 மாசம் ஆகுது. அவனுக்கு என்னாச்சுன்னு உனக்கு கவலை இல்லை? இருக்காம என்ன பண்ண சொல்ற? நல்லா சொன்ன.
அவங்க என்ன பேச்சு கேட்ட விட்டியா? என்னத்த கேக்குறது? உன்கிட்ட சொல்லாம நாங்க என்ன பண்ணிட்டோம்? அவங்க சின்ன குழந்தைங்க கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு தெரியாதா? சும்மா இரியா. நம்ம நிலைமை என்னடி இப்போ? அட போயா, கொஞ்சம் விட்டா போதும் பட்டாசு மாதிரி வெடிச்சே போயிருவேன். பைய வர டைம் ஆச்சு, பண்ணத்துக்கு போய் 2 சுறாக்கை எடுத்துட்டு வந்தீனா குழம்பு வச்சிடுவேன். அவ வேற சலிச்சு போய் வருவான். ஆ, கொஞ்சம் அந்த டீ என் மூஞ்சில போட்டா அப்படியே போவேன். அட கடவுளே, இந்த பிரச்சனை பத்தி பேசி நான் மறந்தே போயிட்டேன். இருங்க எடுத்துட்டு வரேன். என்னடே போலேனம்மா, கீழே விழுந்துருவே, ஜாகிரத. இல்லைன்னா நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அப்படியே அந்த கோழி முட்டை ஏதாவது போட்டுச்சான்னு பாரு. உன் பையா ரசம் சாப்பிட மாட்டேன். சரியா? டாய் வீரனாயிடோ வந்திருக்காடா, அவன் பாருடா. வாயா நரசிம்ஹா ரெட்டி, கீழே இருக்கிற பாம்பை மேல இருக்கடு வரணும் ஊத தேவையில்ல. அது சுத்து தீ வச்சா போதும், அதே வரும். டேய், உனக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்க, ஜனங்க தான் என் உயிர், அவங்கக்கிட்ட நீ போகாத. பொண்ணுங்களை குழந்தைய ஒன்னும் பண்ணக்கூடாதுன்னு சத்தியத்தை நீ மீறி பெரிய தப்பு பண்ணிருக்க. இன்னைக்கு என் கையில நீ சத்தடா, அதுக்கப்புறம் உனக்கு புரிய வரும் எதுக்குடா நான் தப்பு பண்ணான்ட்டு. சபாஷ் நரசிம்ஹா ரெட்டி, உண்மையான ஆம்பளை நீதா. உன்னை சாவடிச்சாலும் உன் கையில என் சத்தாலும் எனக்கு பெருமைதான். இந்த சீம்ல இருந்தா நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். வாடா பாத்துக்கலாம். டாய், ஹேய், காட் 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 காட். சாய் பையா, விஜய் பையா, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. உங்க டைலாக் பார்த்ததுக்கு அப்புறம் நான் எனக்கு கூஸ்பம்ஸ் வருது. நாளைக்கு தியேட்டர் காத்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒரே கை தட்டல் தான். தேங்க்யூ பையா. ஷார்ட்டுக்கு லொகேஷன் சேஞ்ச். ரொம்ப சின்ன வயசுலயே நேஷனல் பார்ட்டில கலந்து கொண்டு கொஞ்ச நாள்லயே தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ண நம்ம ரெஸ்பெக்டட் சீஃப் மினிஸ்டர் ஜெய் மோகன் நாடாரோட பேசலாம் வாங்க. கம் ஆன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம் சார். நமஸ்தேங்க சார், என் பேர் ராஜேஸ்வரி. நான் டிவி 9ல இருந்து வந்திருக்கேன் சார். மக்கள் எல்லாம் உங்க கவர்மெண்ட் ரொம்ப நல்ல வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கேன்னு நீங்களே சொல்றீங்கல்ல. ரியலி ஐம் வெரி ஹாப்பி. நல்லா இருக்கேன்னு நீங்க சொல்லப்போ அதை விட எங்களுக்கு என்ன தேவை? பட் நான் நிறைய தடவை எங்க பாட்டி மீட்டிங்ல சொல்லிருக்கேன், எங்க பேச்சு கட்சி இல்லை, எது இருந்தாலும் சேர கட்சியான்ட்டு. ஜனங்களுக்கு நாங்க என்ன சொன்னோமோ அதெல்லாம் செய்வோம். குட்டி பெருசன்றது எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. படிப்பு, ஹாஸ்பிட்டல்ஸ், நீர், இது எல்லாமே எல்லாருக்கும் செம்மையா கொடுப்போம். ஓகே. ஜாப் பண்ற பொண்ணுங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணுவோம். விமன் ஆக்ட் சட்டத்தை, விமன் செக்யூரிட்டி ஆன்றது எல்லாமே கண்டிப்பா கூட்டிட்டு வருவோம். தேங்க் யூ சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thanks, தேங்க் யூ. கூட்டிட்டு வருவாங்க, எது கூட்டு வர மாட்டாங்க. அவர் பேச்சு என்ன போச்சு, எது இருந்தாலும் நமக்கு தானே. எவ்வளவு செட்டவத்தான் கூட்டிட்டு வருவாரு இந்த சிஎம். இந்த கட்சி இன்னொரு 5 வருஷம் இருந்தா மிட் நைட் பொண்ணுங்களுக்கு இல்லை, பசங்களும் சுத்துறதுக்கு பயப்படுவாங்க. அதான் எங்க கட்சி முன்னாடி வந்தா பொண்டாட்டியோட யார் பாதிப்பு படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரஜங்களுக்கு நல்லதா பண்ணுவோம். என்னையா டைரக்டரே, கட் சொல்ல மாட்டியா? சூப்பர் சார், சூப்பர் சார், நீங்க வேற லெவல் சார், வேற பிரமாதம் பண்ணிருக்கீங்க சார். அம்மா நான் போயிட்டு வரேன். டே இரு வர. டே இதுல சப்பாத்தி முட்டைக்கறி வச்சிருக்கேன், எதுவும் விட்டு வைக்காம சாப்பிடு. எதுக்கம்மா எனக்காக இவ்வளவு ஐட்டம்ஸ் பண்ற? தயிர் சாதம் போதும். அடப்பாவி, உன் பசிய பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா ஆமா, பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். நீ சும்மா இரியா. எப்பவுமே இப்படிதான், அவனை ஏதாவது சொல்லிட்டு. ஆமா ஆமா, கடைசி எனக்கு அதுதான் மிச்சம். விடியா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிட்டே இருக்க. பசங்களை பெத்துவன் தவிர அவங்க நிலைமை மாற்ற முடியுமா? போயிட்டு வரேப்பா. சரிடா. வெங்கட், இங்க வா.
பட்டணத்துல இருக்கிற உங்க ஃப்ரெண்டோட சொல்லிட்டு உங்க அண்ணன் நிலைமை என்னன்னு கேட்ட சொல்லினாமே என்னாச்சு? ஒண்ணுமே தெரியலப்பா, என்கொயரி பண்றாங்க. சரி போயிட்டு வா, உங்க அண்ணன் நிலைமை என்னன்னு கேட்டுட்டு சொல்லு. சரிப்பா. ஹலோ. ஹாய் ஹே சார். ராஜி. சார், ஹீஸ் மிஸ்டர் அமர். ஹலோ சார். ஹலோ சார். வாங்க வாங்க சார். என்ன உன்னை பார்க்கவே முடியல? ஹாய். ஹாய். சார், நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், அதான். எப்படி இருக்கீங்க? சார், நீங்க அன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூ ரொம்ப நல்ல ஹிட் ஆச்சு. ஆமா, சக்சஸ் மீட்க்கு நீ வரவே இல்ல. அது எங்க போயிருக்க? அதான் சார், இப்போ எல்லாம் சூசைட் பண்ணிக்கிற மென்டல் கண்டிஷன்ஸை பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு போயிருந்தேன். ஓ, ம். நீ எது பண்ணாலும் ஸ்பெஷலா தான் பண்ணுவேன். அதுக்கு தான் ஐ லைக் யூ. ஓ, தேங்க்யூ. சார், நான் உங்க கூட ஒரு வேலையா வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட் அமர் இருக்கால்ல, இவன் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஏமாந்து போயிட்டா சார். ஓ. சக்கரபாணி என்ற ஒருத்த அமரை ஏமாத்திட்டா சார். ம். ஆமா சார். ஓ, தட்ஸ் பேட். ஆமா, இப்போ என்ன பண்ணிருக்கான்? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆல்ரெடி ஒரு வாட்டி சூசைட் அட்டெம்ட் பண்ணியிருக்கா சார். ஓ மை காட். ஆமா சார். சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க ஏதாவது பண்ணி இவனை ஆர்டிஸ்ட் ஆக்கிடணும். பாருங்க பிரதர், டேலண்ட் இருந்தவங்களை யாராலையும் நிறுத்த முடியாது. இனிமே எப்பவும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இனிமேல் நான் உங்களை பாத்துக்கிறேன், சரியா? தேங்க்யூ சார். என்ன ஆசீர்வாதம் சார். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு சான்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். அதை ப்ரூவ் பண்றது உன் வேலை தான். கண்டிப்பா சார். வந்துட்டு இருக்கேன்பா. சரிடா. ஓகே லஞ்ச் சார். பிரேக்ல இங்க வந்துருங்க. இவருக்கு Okay, sir. ஸ்கிரீன் டெஸ்டும் Thank பண்ணலாம். you. ஓகேவா? Bye. சரி, Bye. வரேன். Bye. கிளம்பலாமா? Congrats. Thank you. இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற? உங்க ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன். சொல்லுங்க. நான் சொல்றதுக்காக வரல, நீ சொல்றது கேட்க தான் வந்திருக்கேன். அப்போ உன்னே காசு கேட்டு வந்திருக்கல சுப்பராயிடோ, அவன் ஏன் ஆள் தான். ஓ, நீதான் அந்த டி. ஆமா தம்பி, கரெக்டாக தான் கேட்ச் பண்ணிருக்கேன். நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், மறுபடியும் என்கிட்ட வந்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு. புரியலையா? கொடு தம்பி. கமிஷனர் நம்பர் வேணுமா? அவங்களால ஒன்றும் புடுங்க முடியாது. You bastard! Out! Get out from here! Get out from here! சூடாகாது தம்பி. சொல்றது கேள். படத்துக்கு 2 crores எடுக்கிறேன் உனக்கு. நான் கேட்ட டேங்க்லெஸ் ஒரு இதியா? குடுக்கலன்னா ஃபிளாஷ் நியூஸ் மாதிரி. ஹரிக்கிரன் திரைப்படத்துல அவரோட காமத்துக்கு பொண்ணு சத்துச்சு இப்படி சொல்லி ஆங்கர் சிரிப்பாங்க. அதோட உன் லைஃபே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும். என்ன பிளாக்மெயில் பண்றியா? பிளடி பெகர். அவுட். கெட் அவுட். போய்கிறது. போறேன்டா போறேன். நான் என்னன்னு உனக்கு காட்டுறேன். டேய்,
ஒரு பைசம் கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவோ பண்ணுக்கோ. ராஜா, ராஜேஸ்வரி அவர்களே, ரொம்ப தேங்க்ஸுங்க. என் லைஃப் எனக்கே புரியாத ஒரு டைம்ல நீங்க என் லைஃப்க்கு ஒரு வழி காட்டினீங்க. உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அமர், அவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல அதுக்கு. இன்னும் புது விஷயம் ஏதாவது இருந்தா பேசிக்கலாம். அது இல்லைங்க, அது நான் சரி, நான் போறேன். நீங்க மட்டும் பேசிக்கோங்க, ஓகேவா? பரவாயில்லைங்க, அதை பத்தி பேசவே மாட்டேன் எனக்கு, ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் வாங்க போங்கன்னு கூப்பிடுறது நிறுத்துங்க, ஓகே? சரிங்க ராஜேஸ்வரி அவர்களே. அதோ திருப்பி வாங்க போங்க எதுக்கு? ஃப்ரெண்ட் மாதிரி பேசுங்க என்கிட்ட. அப்படிதான் ராஜி. நீங்க தான் சாரி. இன்னொரு வாட்டி அப்புறம் கூப்பிட மாட்டேன். அப்படியே கூப்பிடு. என்ன அப்படி கூப்பிடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது மனசுல இருந்து அன்பா வர்ற வார்த்தை இல்ல, கண்ணோட பார்த்து கோரிக்கையோட கூப்பிடுற வார்த்தை. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் நீங்க கூப்பிட்ட வார்த்தையால தான், தெரியுமா? இது உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சொல்லல, எனக்கு தோணுச்சு சொல்லிட்டேன். உண்மையாவே நீ கூப்பிட்ட அந்த வார்த்தை என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நான் ரெகுலரா நிறைய பேரை மீட் பண்ணிட்டு இருப்பேன், ஆனா உங்க மாதிரி ஹார்ட்ஃபுல்லா பேசுறவங்கள ரொம்ப கம்மியா மீட் பண்ணிருக்கேன். ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே கண்டினியூ ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். பேசிட்டே இருக்கிறேன், டைமே மறந்து போச்சு. சரி, Okay, bye. பாய். ராய், இன்னொரு தடவை இப்படி பண்ண செஞ்சிருவேன். காடே, லஞ்ச் டைம், பிரேக் பிரேக். ஹாய் அமர், how are you? Fine sir. உட்காரு. மிரர் கொடுப்பா. ரொம்ப டயர்டாக தெரியுறீங்க. டெய்லி ஷூட்டிங்ஸ் இல்லை, ரெஸ்டே இல்லை. ஷூட்ஸில் ஃபுல்லு பிஸியான்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 வீக்லேருந்து டே நைட்டு ஷூட்ஸு. இன்றைக்கி நைட்டு சென்னையும் போகணும். என்ன பண்ணுறது, என் நிலைமை என்னதான். இது இந்த கார் எடுத்துக்கிட்டு ரங்கசுவாமன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இருப்பார், சென்னையில் தான் இருப்பார். பட்டு சின்ன கேரக்டர் தான், டெவலப் பண்ணுவார். பண்ணு. தேங்க்யூ சார். நீங்கள் இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் என் பற்றி யோசிச்சிருக்கீங்க. நோ, நம்மக்கிட்ட சாரியும் தேங்க்ஸும் இருக்கக்கூடாது. உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, ஒன்றும் என்கரேஜ் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணு. தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. வரேன் சார்.
பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்ன ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்ன ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன ஒன்றும் பண்ணாதீங்க. என்ன ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ப்ளீஸுங்க என்ன ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸுங்க. ஒன்று வேண்டிக்கிறேன், என்ன ஒன்றும் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன ஒன்றும் பண்ணாதீங்க. என் கையில இருந்து ஓடி போலான்னு நினைக்கிறியா? உன்னால என்ல இருந்து தப்பிக்கவே முடியாத. விட்ரா. எப்ப வரைக்கும் எந்த பொண்ணும் என் கை விட்டு ஓடி போகவே இல்லை. என் கண்ணு பட்டா அந்த பொண்ணு என்னோட தான் நினைச்சுக்க. என் கையிலிருந்து தப்பிக்கவே முடியாத. என்ன விடு ப்ளீஸ். நல்லதா பண்றாங்க. கட் பண்ணலாமா வேணாமா? கட் சொல்லியா? எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கிறது? கட் பண்ணலாமா? சரி, ஓகே, கட் பண்ணலாம். கேமராவர்களே கட் பண்ணுங்க. ஓகே, நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. சரிங்க, என் கூட சேர்த்து நீங்களும் சரிங்களே. சாரி ரம்யா. நோ ப்ராப்ளம் சார். இது என் 100வது படத்துல 100 ரேப். நான் ரேப்பு பண்ண எந்த சினிமா இருந்தாலும் 100 days. அதனால ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் வல்ல ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே டைரக்டர். யாஹூ. யே. எஸ். அந்த ரவிக்கிரன் என்னைக்கு எதிர்த்து பேசுவானா? அவன இந்த டி பத்தி தெரிய வைப்ப. அந்த ஹரிக்கிரனை உயிரோடையே விட மாட்டேன். அவன் என்னையே எதிர்த்து பேசுவானா? இந்த டீவ. டேய் சுப்பராயுடு, வண்டி ஏடுறா. அண்ணா, அவன் மார்னிங்கு கமிஷன் ஆபீஸ் போயிருக்கான். இப்போ அவன் டச் பண்றது நமக்கு தான் டேஞ்சர். அப்படின்னா அவனை நம்மளால ஒன்றும் பிடுங்க முடியாதா? அவன் எங்கன்னா போறான். அவன் பார்த்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தாலே எல்லாரும் பயப்படணும். உன் பேரு கேட்டாலே பயப்படணும். அதுக்கு ஒரே ஒரு தான் வழி. என்னது அது? சீக்கிரமா சொல்லு. எப்போ விஜய் ஹீரோவா ஆயிருக்கான், அவனை செஞ்சிடலான்னா. உன் பிளான் நல்லதா இருக்கு, ஆனா கோல்டன் டக்கை ஒரே ஒரு வட்டி வச்சு செய்யக்கூடாது. சார், யாரப்பா நீ? கொரியர் சார். கொரியரா? ஆனா ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கேன். ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கா?
டேய் வெங்கடேஷ் இங்க வா, உங்க அண்ணன் கிட்ட இருந்து கொரியர் வந்திருக்கு பாரு. என்னது அது? அண்ணா போஸ் அமைச்சிருக்கானா? என்னது? இங்க சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். அம்மா, அண்ணா செல்போன் அமைச்சிருக்கா. ஏய், செல்போன் அப்படியா? குடு, நான் பாக்குறேன். இப்படி கூடுறே, பாத்துக்கிறேன். டேய் வெங்கடேஷ், என்னடா இது காய்ச்சல் வந்த மாதிரி இப்படி ஆடுது? ஐயோ செல்லதுக்குப்பா ஆகும். இப்படி கூட. ஆமா, அண்ணதான் ஃபோன் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். எங்க பாத்தீங்களா, என் பையன் போன் அனுப்பியிருக்கான். ஹலோ அண்ணா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்னங்க பாருங்க, என் பையன் ஃபோன் பண்ணிருக்கா. குடுறா. எல்லாரும் நல்லதா இருக்கும். அம்மா தான் கொஞ்சம் பார்த்து கவலைப்படுது. ஒரு வாட்டி அம்மா கிட்ட பேச. அமர், எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எப்படிப்பா இருப்போம்? நீ போய் 2 மாசம் ஆகுது. நல்லா இருக்கமான்னு கார்டு போட்டிருக்கலாம்ல. சாரிம்மா, இங்க நான் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ நீ எப்படிப்பா இருக்கிற? சரி, நீ ஜாக்கிரதையாயிரு. டயத்துக்கு சாப்பிடுப்பா. சாப்பிட்றேம்மா. அங்க அப்பா இருக்காங்களா? உங்க அப்பாவா? இதோ பேசு. எங்க? அமர், எப்படிடா இருக்க? உனக்கு ஏதாவது பணங்கேனும் தேவையாண்ணா என்கிட்ட சொல்ற, நான் அனுப்புறேன். இல்லப்பா, இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. அம்மாவை நல்லாவா பாத்துக்கோங்க. அங்க ஏதாவது கஷ்டமா இருந்தா வந்துருப்பா. உங்க அம்மாவை நாங்க நல்லதானே பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எதுக்குமே கவலைப்படாதே. உங்க அம்மா தான் உன் பத்தி கவலைப்படுது. அது சரி, நீ போயிரு. வேலை என்னாச்சு? ஆயிடுச்சுப்பா. சிவசேகர் ஒரு மூவில செகண்ட் ஹீரோவா சான்ஸ் கிடைச்சிச்சு. என்னது? சிவதேஜோட மூவில ஆக்டிங் கிடைச்சிச்சா? போதும்பா, அந்த கடவுள் உன்னை நல்லா பார்த்திருக்காரு. போதும். ஆமாப்பா, அம்மா கிட்டயும் சொல்லுங்க. சரிப்பா, நான் சொல்றது உனக்கு ஞாபகம் இருக்கே இல்லையா? பணம் ஏதோ தேவை இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் கண்டிப்பா அனுப்புவேன். அடி, என்னப்பா ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க? அந்த ஃபோன் எனக்கு கொடுங்க, நான் பேசுறேன். அமர், ஒரே நிமிஷம்ப்பா. தம்பி பேசுவானா? நீ ஜாகிரதப்பா. ஹலோ. ஓகே. அது சரி. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. சரிண்ணா, ஓகேண்ணா, வச்சுறேன். என்னங்க, பெரியவன் பெரியவன் தான். ஆமாண்டே, அவன் என் பையன். நேத்து உன் தாத்தா மாதிரின்னு சொன்ன. அடியோ போலீஸ் செட்டு, அடைங்க வாப்பா. வர வர. வாயா வா, உட்காரு உட்காரு. பாத்தியா, என் பையன் செல்போன் அமைச்சிருக்கா. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்லடா, உன் பையன் பெரிய அளவான்ட்டு. சரிடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சரிடா, சரி. நம்ம காலையில அங்க மீட் பண்ணலாம், வா. சரிடா.
காட் தில் இருந்தாவா ஹீரோ அமர அன்போட வரவேற்கிறோம். அட ராஜி, நீயும் ஸ்டார்ட் பண்ணிருக்கியா? இந்த சக்சஸ் தரவலை தாங்க முடியாம ஓடி போயிடுவான்னு பயமா இருக்க. எப்படிப்பட்ட ஹீரோங்க நீங்க? சக்சஸ் வர வரைக்கும் மீடியாவை விட மாட்டீங்க, சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் மீடியாக்கு கிடைக்க மாட்டீங்க இல்ல? ராஜி, மனிதனுக்கு பின்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஆனா என் ஃபெயிலியர்ஸ் சக்சஸா மாத்தி நான் ஒரு ஆளா பண்ணிருக்கேன். உன்னை நான் மறக்கவே மாட்டேன். அட மகானே, பாராட்டுறது விட்டு வேலைய பாருங்க. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கல, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நாளைக்கு நம்ம என்கேஜ்மெண்ட், அதுவும் மறந்துட்டீங்களா எப்படி? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாப்பியா ஒருத்தரை பாத்துக்கலாம். முதல்ல கிளம்புங்க, என்கேஜ்மெண்ட் ரிங் செலக்ட் பண்ணணும். கம் ஆன். ஓ, மறந்துட்டேன். சாரி டியர். இட்ஸ் ஓகே. வர்றேன். என்னங்க பெரியவ வந்துட்டாங்க. அமர், நீ 100 வருஷம் இருப்பேப்பா. இப்போதான் நானும் அம்மாவும் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாமே நல்லதா இருக்கப்பா. நல்லா ஆயிடுச்சுப்பா. சிரஞ்சீவா. டே அண்ணா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. வாப்பா, குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிடு வா. யானடே போலேரு, யானடி பேசிட்டு இருக்க? உன் பருப்பு சாம்பார் சாப்பிட்றதுக்கு அவன் சும்மாலாம் நினச்சியா? பணத்தெல்லாம் ஹீரோடி. மாம்பழத்தோட மட்டன் பண்ணு, நாட்டுக்கோழியோட ஃப்ரை பண்ணு. அது ஒன்றும் வேணப்பா. அம்மா கையோட சாதம் கொடுத்தாலும் எனக்கு அமிர்தம் மாறி. உனக்கு புரியாதுடி, சொன்னா கேட்க மாட்டேங்கிற. அவன் அப்படி தாண்டி பேசுவா. நீ போயிட்டு நல்ல ஒரு நாட்டுக்கோழி எடுத்துட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நேத்தெல்லாம் பெரியவ வரலன்னு திட்டிட்டே இருந்தேன். இப்ப அந்த கோவம் எங்க போச்சா? ஆடாடா சும்மா இருடே. எவ்வளவு கொடுத்தா அவ்வளவு பேசுவேன். பெரியவ வந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் சொல்லும். நான் போயிட்டு வரேன்டா பெரியவா. நீ ஹீரோ ஆகுறது ஊர்ல எல்லாருக்கும் சொல்லும். என்னடா ஆச்சு, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன். நான் போயிட்டு வரேன்ட்டு உனக்கு தாண்டா சொல்லியிருக்கேன். ஆமா. டேய் போல் செட்டு எங்கயா? அது என் பெரியவா பட்டணத்துல இங்க வந்திருக்காடா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. மொத்தத்துக்கும் பையா பெரிய ஹீரோ ஆயிட்டான்டா. டேய் எனக்கு தெரியும்டா, அவன் கண்டிப்பா சாதிப்பான்டா. வாங்கடா, என் பையனை பார்க்கலாம். வாங்கடா, வாங்க போலாம். கங்க்ராச்சுலேஷன் அமர். தேங்க்யூ சார். செஞ்சுட்டேன். தேங்க்யூ சார். யூ ஆர் ரியலி கிரேட். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன். கீப் இட் அப் அமர், கீப் இட் அப். எல்லாமே உங்க நல்ல மனசு சார். அன்னைக்கு நீங்க ஹரிக்கிறேன் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் நிலைமை என்னன்னு தெரியல. லைஃப் இந்த சக்சஸ் அவர் போட்ட பிக்ஷை தான். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் சொல்றது எனக்கு இல்லை. இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்தா அவங்களுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க நினைச்சாங்கன்னா எவனு இருந்தாலும் பெரிய ஸ்டாரே பண்ணுவாங்க. எல்லாம் அவங்களோட கையில தான் இருக்கு. அவங்க தான் நமக்கு கடவுள். யாருமா நீங்க எல்லாம்? எதுக்கு அழுவுறீங்க?
என் பேர் லாவண்யா, இவன் பேர் சாந்தி, இவன் பேர் பத்மா. நாங்கள் எல்லாம் ஆர்டிஸ்ட்ஸு. இன்னைக்கு ஒரு சினிமா ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம், அங்கே செலக்டும் ஆயிட்டோம். அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கமிட்மெண்ட்டை கேட்டாங்க. கமிட்மெண்ட்டா அப்படின்னா? ஸ்கவுண்டல்ஸ், நீங்க எதுக்கு சும்மா இருந்தீங்க? ராஸ்கல்ஸ் ராஸ்கல்ஸ் அப்படி பேசினாங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. வாய்ப்பில்லைக்கா, அவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லைக்கா, ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுவோன்னு உள்ள கூட்டி போய் அந்த ரைட்டர் வந்து ஆபாசமான டைலாக்ஸ் கொடுத்து படிக்க சொன்னாக்கா. இந்த மாதிரி ஆளுங்களாலதான் சினிமாக்காரங்கன்னா ஒரு மாதிரியா பாக்குறாங்க பப்ளிக். சினிமாவோட கௌரவத்தை எடுக்கிறாங்க. உண்மைதான் அமர், இதுக்கு நாம தான் ஒரு சொல்யூஷனை தேடணும். மறுபடியும் அந்த ரோக்ஸ் இந்த மாதிரி பண்ணாம அவங்களுக்கு ஒரு வழி பண்ணணும். அமர், ரியல் ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டேன். வெல் டன். ஓகே அக்கா, பாய் பாய். சரி, என்ன காதலிக்கிறியா இல்லையா? என்ன தம்பி, பயந்துட்டியா? உன்னை சாப்பாடுக்காகிறதா இல்ல, உன்னை பயமூத்துறதுக்காகதா. அவ்வளவுதான். நல்லா இருக்கல்ல இந்த ஆட்டத்தை. நீ இப்படியே பண்றன்னா நாளைக்கு நீ கண்டிப்பா இருக்க மாட்ட. அந்த கிரணே கமிஷனருக்காக போயிருக்கானா சொல்றதுக்கு. இந்த டீன் நினைச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணுவான். இஷ்டத்துக்கு பண்ணாம சொல்றது கேளுங்க. மும்பை மாதிரி இங்கேயும் ஹீரோலுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். புரிஞ்சுதா? போயிட்டு காசு ரெடி பண்ணு. ஹலோ அமர், எங்க இருக்க? உங்களை அர்ஜென்ட்டா பேசணும். அங்கேயே இரு, 5 minutes வரேன். என்ன சுப்பராயிடு, எப்போ புரிஞ்சுதா டி என்ன டானு? என்ன சொல்ற? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நாயகனா உன்ன மாதிரி தான் இருக்கணும். எனக்கு பணம் ஏற்பாடு பண்ணிருக்க, எனக்கு ஸ்காட்சும் கொடுத்துருக்க, இந்த டன்லோ பிளேஸும் கொடுத்துருக்க.
அண்ணா உண்மையிலேயே நீ கடவுள்ண்ணா, நீ கடவுள், நீ கடவுள். ஆமாண்ணா, உண்மையிலேயே நீ கடவுள் தாண்ணா. என்னடா இப்போ கடவுள் கிடவுளா பேசிட்டு இருக்க? முன்னா நேத்து பீர் கொடுக்கல, நீ தப்பு தப்பா பேசியிருக்க. ஆமாண்ணா, திட்டிருக்கேண்ணா, சாரிண்ணா. என் காலில் அண்ணன் காலில் கும்பிடுறா. அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா. என் காலில் அண்ணன் காலில் கும்பிடுறா. வாங்கடா அண்ணன் காலில் கும்பிடலாம். அண்ணா எங்களை மன்னிச்சிருங்கண்ணா. டேய் சுப்பராயுடு, இது எல்லாம் நம்ம இதுல சகஜம் தான்டா. நீங்க எல்லாம் என்னோட பையனை மாதிரி. டேய் பையன்னா கெட்ட வார்த்தை கிடையாதுடா. நீங்க எல்லாம் எங்களோட ஆளுன்னு அர்த்தம்டா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா? அவ்வளோதான்டா. நீங்க சொன்னது கரெக்டு தான்ண்ணா. நாங்க எல்லாம் உங்களோட பையன் தான்ண்ணா. உட்கார் சுப்பராயுடு, உட்கார். சுப்பராயுடு, இன்னைக்கு விஜய் கிட்ட பணம் பிடிக்கிறீங்கோ, நாளைக்கு ஹரிக்கன் கிட்ட போனோம். ஞாபகம் இருக்கா? இருக்குண்ணா. அவனுக்கு கொஞ்சம் கொழுப்பம் ஜாஸ்தி. எது இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு வலி பண்ணணும். ஆமாண்ணா. ரே என்னடா அது? போய் பாடுறா. அண்ணா அந்த ரிப்போர்ட் ஓடி போகுதுண்ணா. என்னடா அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? போய் புடுங்கடா, கடிச்சா கொன்னுடுங்கடா. அண்ணா ஏதாவது டென்ஷனா? அரே டென்ஷன் ஆகாது சுப்பராயுடு. நம்ம ஆளுங்க வந்தா கொன்னுடுவாங்க. நீ ஹாப்பியா சர்க்காடி. அண்ணா ஒன்றும் ஆகாதில்ல. ஆடா சும்மா இருறா. அவங்க போயிருக்காங்கல்ல, நீ சருக்கடி. ஏய் என்னடே பார்த்துட்டு இருக்க? நீ உன் வேலை பண்ணு.
சொல்லி சொல்லி எனக்கு சலிப்பு வந்துருச்சு. இனிமே என்னால தாங்க முடியாது. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா சொல்லு. இல்லனா என் சாவுக்கு காரணம் விஜய் தான் சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் செத்துடுறேன். அப்போ நீ சரியா வருவ. நான் கத்துறேன், உனக்கு கேக்குதா இல்லையா? பொம்பளையோட சாபம் வாங்கின எந்த ஆம்பளையும் உருப்பட மாட்டான், நாசமா போயிடுவான். அதில்ல என்ன வேணான்றதுக்கு ஒரு காரணம் சொல்லு. உன்னதான் ஒரு காரணம் சொல்லு ப்ளீஸ். அழகு இல்லையா? ஃபிகர் இல்லையா? ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இல்லையா? உனக்கு எல்லாமே அதுக்கு இந்தாம்மா கையெடுத்து கும்பிடுற, என்னை விட்டுரு. அப்போ என்னாச்சு? விஜய் ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ. விஜய் ப்ளீஸ் நோன்னு மட்டும் சொல்லிடாத. நீ இல்லாம நான் இல்ல. சாரி, ஐ டோன்ட் நோ. ஹே மென்டல் கேஸ், உனக்கு எத்தனை தடவை சொல்லுதே நமக்கு இந்த லவ் கிவ் செட் ஆகாதன்ட்டு. கெரியர் தான் இம்பார்ட்டன்ட். முன்னாடி நீ கம்ப்ளீட் ஆயிடுச்சுல, அந்த பிக்சரை கம்ப்ளீட் பண்ணு, அதுக்கப்புறம் யூஸ்க்கலாம். சரியா? ரியலி? எஸ். அப்புறம் பேச்ச மாத்திட கூடாது. ஷார்ட் வச்சாங்கன்னா 100 days கேரண்டி. பர்ஃபெக்ட், அவ்வளவுதான். சார் சார், மார்னிங் வந்தது ஹீரோயின் இல்ல, டிவி நடு ரிப்போர்ட்டரா. நீங்க பண்ணது எல்லாம் டிவியில பொம்மை காட்டுறாங்க. நீங்க இங்க இருக்காதீங்க, ரொம்ப டேஞ்சர். எங்காவது ஓடு போங்க. அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. கட் பண்ண என்னையா நீ கட் பண்ண கிட் பண்ண எல்லாம் போடுறாங்க பாயா. இப்படி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாரும் போச்சாங்க. போங்க போங்க போங்க. தலியா தலியா, அட வாயா வாயாண்ட. எங்க போறீங்க? யாரா ப்ரொடியூசர்? யாரா டைரக்டர்? டேய் உங்களுக்கு தான்டா, சொல்லுடா சொல்லுடா. டேய் போடா. உங்க கதையெல்லாம் டிவில பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். சார் இவங்க லாட்டியோட இல்லை சார், செல்லா வச்சு இவங்கள மிதிச்சிருங்க. சினிமா பண்ற அது இதுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை ஏமாத்துறாங்க சார். இவங்க எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் வச்சு செஞ்சிடறோம் சார். பண்றது முன்னாடி யோசிச்சு பண்ணணும். அவங்களுக்கு நல்லாச்சு. இனிமே இந்த மாதிரி மறுபடியும் பண்ணவே மாட்டாங்க. திவ்யா, ரியலி யூ ஆர் கிரேட். இல்ல அமர், உன் ஹெல்ப் இல்லனா அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்காது. ரியலி யூ ஆர் கிரேட் அமர். நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்க. தேங்க்ஸ் a lot. நீ தான் ரியல் ஹீரோ. போலாமா? ஷட் அப். என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் சொன்னதான் செய்வேன், செய்யறதா சொல்லுவேன். அவன் ஏதோ சொல்லிட்டான்ட்டி, இவன் ஏதோ சொல்லிட்டான்ட்டி. வேஸ்ட் டாபிக்ஸ் எனக்கு வேணாம். காட் காட் காட். பிரம்மாண்டமா பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். வெரி குட் அம்மா. டைலாக் ரொம்ப நல்லா சொல்லிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. உங்களோட டைலாக் வச்சு பார்த்தா நான் என்னோட தானே சார். நோ 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 நோ. நியூ ஆர்டிஸ்ட் அதையும் ஒரே டேக்ல ஓகே சொல்லிட்டாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. வெல் டன். ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ வெரி மச். டைரக்டர் கிரணோட பேச்சு காப்பாத்திருக்காரு, அவரோட பேச்சு நீ காப்பாத்திருக்க. விஷ் யூ ஆல் தி சக்சஸ். இப்படியே நீ பிரம்மாண்டமா மேல வரணும். கண்டிப்பா சார். ஓகே அமர், நான் போயிட்டு வரேன். ஷார்ட் ரைட் ஆயிடுச்சு. ஓகே பாய். பாய் சார். பாய் மேடம். என்னடா அந்த ஹீரோ இன்னும் வரல? இந்த பொண்ணு பார்த்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அவ வருமானா வரமாட்டானா? டேய், அந்த பொண்ணுக்கு எதுவும் வேணுமா? எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன் சார்.
இந்த பொண்ணு எங்களை இருந்தா கொண்டு வந்திருக்கீங்க. என் உயிரை வாங்குதுடா. அங்கிள் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் இல்ல, என்ன சாப்பிடுறீ? சிச்சி ஐயா. வீட்டுல சோறு சாப்பிட மாட்டேன், எவனை சாப்பிடுறீ? என்ன பாக்குற? டேய் சாம்பா, என்னடா ஆச்சு? அந்த பொண்ணு ஏதோ பண்ணியா என்ன? ஆத்து மேல சத்தியமா சொல்றேன்னா நான் ஒண்ணுமே பண்ணலன்னா. சரி, அந்த பொண்ணோட வாய் மூடு வைங்கடா. சரிண்ணா. அண்ணா, இவளை மண்டை வச்சு சா வச்சிடலாம் அண்ணா. விஜய் விஜய் விஜய். Hello? Yeah, Vishwanath speaking. Yeah, tell me. Yes? I will be there in with 5 minutes. Okay. Yes, I am coming there. You please wait there. I'm coming. Yeah, within 5 minutes I will be there. Yes. Okay. Okay, right. பாருங்க மிஸ்டர் விஜய், டி பத்தி என்கிட்ட கரெக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை. அவன் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அதுதான் நல்லது. உங்க மாதிரி ஆபீசர்ஸ் அப்படி சொன்னா எப்படி சார்? ஆமாங்க சார், அவன் மேல இமிடியேட் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. எஸ். பார் மிஸ்டர் அமர், அவன் மேல ஆக்ஷன் எடுத்துக்கிறதுக்கு அவனோட ஆக்டிவிட்டிஸ் தெரியணும். அதுவும் இல்லாம கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் சார். இது விட உங்களுக்கு என்ன வேணும்? ஹரிகிருஷ்ணா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து கொன்னுடுவேன்னு சொல்லிருக்காரு. அந்த ராஸ்கல் அரெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் என்ன வேணும்? எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவை. பாருங்க மிஸ்டர் விஜய், பட் கிரண் இஸ் செலிபிரிட்டி. இவர் சொன்னாரனே, நாங்க அவரை அரெஸ்ட் பண்ணா மீடியா உங்களை சும்மா விடாது. நாங்க என்ன பண்ணோம்னா, 1க்கு 2 தடவை கண்டிப்பா யோசிச்சுதான் செய்யணும். சரி, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த டிஎஸ் சும்மா விடக்கூடாது. உங்களுக்கு கம்ப்ளைண்டே வேணும்னா நானுக்கு இன்னும் 2 பேரும் சேர்த்து காமனா கம்ப்ளைண்ட் கொடுப்போம். மிஸ்டர் விஜய், டிஏ அரெஸ்ட் பண்றதுக்கு 1 நிமிஷம் ஆகாது, ஆனா 1 ஹவர்ல வெளியில வந்துருவா. இப்ப என்ன பண்ணலாம் சார்? டி கம்பெனியை கண்ட்ரோல் பண்ண முடியாதா சார்? Hello? Yeah, sir. I'm Vishwanath speaking. Yeah, tell me, sir. Yeah, I got the information. Yeah, okay. No, sir. No, I will promise. Yeah, definitely. No. We have to arrest them. Yes, sir. No. Absolutely right for me. Yeah, there is no matter. Definitely. We arrest them. Yeah, definitely, sir. No doubt. Okay, sir.
யா ஓகே டெஃபினெட்லி தேங்க்யூ சார். மிஸ்டர் விஜய், எதுக்கு பண்ணக்கூடாது? அவன் ஏதாவது சோபராஜா வீரப்பனா? நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க சார். சொல்லுங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். ஜெயராஜ் இங்க வா. ஓகே சார், வி வில் மீட் அகேன். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இவங்களை என்ன பண்ணலாம் விஜய் சார்? அங்க பாருங்க. கான்ஸ்டபிள்ஸ், அரெஸ்ட் தம். Catch him! Move! யாய் சுற்றுவேன். யாக் பண்றது நிறுத்துப்பா. நாங்க சொன்ன மாதிரி செய். அதுல புல்லட்ஸ் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஜெயராஜ், அரெஸ்ட் ஹிம். டாய், ரெஸ்பெக்ட். உட்கார்றா. ஹாய் அமர். ஹாய் சார். ஃபைன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். வெல் அமர், ரெண்டாவது பிக்சரோடைய உனக்கு ஸ்டார் இமேஜ் வந்துச்சு. உன்னை பார்த்தா எனக்கு ஜெல்சியா இருக்கு. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிருக்கீங்கண்ணா. உங்க முன்னாடி நான் எவ்வளவு
இல்லை அமர், ரியலி ஐ ப்ரௌட் ஆஃப் யூ. அமர் மாதிரி ஒரு ஸ்டார் ஹீரோ என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு எனக்கு ப்ரௌடா இருக்கு. அண்ணையா, தேங்க்ஸ் அண்ணையா. உங்களை கையெடுக்க கும்பிட அப்படி சொல்லாதீங்க. சினிமா பத்தி பேசுறது நிறுத்துறீங்களா? நான் மட்டும் கமிட் பண்ண படங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு இருக்கேன். அப்படியே பண்ணு, உன் ஹீரோ தான் பக்கத்துலயே இருக்காரு. உனக்கும் தான் ஸ்டார் ஹீரோ இருக்காருல்ல. இருந்தா என்ன பண்றது, உங்க ஹீரோ மாதிரி கிரீன் சிக்னல் கொடுக்கலையே. ஏய். அப்படியே அமர்? ஆமா அண்ணே, இப்போ ஃபுல்லா நான் கெரியர் மீது கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். திவ்யா மாதிரி ஒரு பண்ணு உனக்கு அடுத்து உன்னோட லக். இன்னும் லேட் பண்ணாதே, ப்ரொசீட். அப்புறம் என்ன லேட்டு, பட்டைய கிளப்புங்க. பண்ணிடலாமா? வா. வாங்க வாங்க. Subscribe to our channel